தந்தாயாரா தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி மாதம் 300 நாட்கள் முகாரம் தசமி அடிகள் அங்கத்திலே சுமந்து பெற்ற தந்தையாரோ வஜ்ரவர்மன். வஜ்ரவர்மன், ஆமா. சரி. தாயாரோ விசாலா தேவி. இருவருக்கும் அள்ளிச்சலமாக ஒரே ஒரு மகளாக நான் பிறந்து வளர்ந்து வாலிபமடைந்து கன்னி பருவத்தை விட்டு நானும் மங்கை பருவம் அடைந்தேன். மங்கை பருவம் அடைந்த உடனே எனக்கு திருமணமான செய்து வைத்தார்கள். அடி அப்படியா? ஆமாடி. சரி. என்ன திருமணம் செய்த மன்னவர் யார்? என்னுடைய கணவர் யார் தெரியுமா? அதாவது இந்த பல்லவ தேசத்தை ஆண்டு வரக்கூடிய நரசிம்ம பல்லவரோ என்னுடைய நரசிம்ம பல்லவர். ஆமா, நரசிம்ம பல்லவரை மாலையிட்டு இந்த உலகிலே என்ன ஒரு குறையிலே இல்லாமல் வாழ்ந்தாலும் இந்த நாராயண தேவிக்கு ஏற்பட்டதடி ஒரு பெரிய குறை. அம்மா அம்மா பிள்ளைக்கு இல்ல பாதி என்று பெரும்பாதி யானை நடி. ஒரு போட்டா தாரித்திக்க பிள்ளை இல்ல. கிண்ணத்தில ஒரு போட்டா கிண்ணத்திக்க பிள்ளை இல்ல. வரடி வரடி
மகாராணி. ஆமா. அப்படிங்கும்போது கணவர் பேர் நரசிம்ம பல்லவர். ஆமா. அப்படிங்கும்போது எதுக்கு நீங்க அது வரீங்க? அம்மா, நாட்டில் குறைவா, நகரத்தில் குறைவா, சொத்து சுகம் காசு பணத்தில் குறைவா, எந்த ஒரு குறையுமே இல்லாத இந்த நாராயணி தேவிக்கு நாங்கள் திருமணமானது செய்து பல ஆண்டு காலமாக எங்களுக்கு பின்னிட்டு எங்களுடைய பேரை சொல்வதற்காக ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இல்லாத பாதை ஆகிவிட்டோம். அடி அம்மா. ஆமாடி, பிள்ளை இல்லாத பாவி பெரும்பாவி, மைந்தன் இல்லாத பாவி மாப்பாவி என்பதற்காக வரடி வரடி என்று இந்த வையகம் முழுவதும் நான் பேருமானேன். பூக்காத பூவரடி, காய்க்காத காவரடி என்பதற்காக இந்த நாட்டிலே வாழக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் என்னை பார்த்து பேசுவதை கண்டால் கண்ணடி பட்ட கண்ணாடி போல என்னுடைய இதயமே நொறுங்குதடி அம்மா. ஒரு நாட்டுக்கு ராணியா இருந்தாலும் ஆமா குழந்தைகள் இல்லைன்னா அப்புறம் கொஞ்சம் கஷ்டம். அதனாலே குழந்தை இல்லாத பாதையாக இந்த உலகத்தில் இந்த நாட்டில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். குழந்தை மட்டும்தான் இல்லையே தவிர வேற எந்த ஒரு குறையுமே எங்களுக்கு கிடையாதடி. சரியம்மா. ஆமா, என்னுடைய கணவருக்கு நான் குழந்தையாகவும் கணவருக்கு நான் குழந்தையாகவும் எனக்கு என்னுடைய கணவர் குழந்தையாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். இருந்தாலும் நீ வந்த விஷயம் என்ன? ஒரு முக்கியமான சமாச்சாரம். என்ன விஷயம்? மகாராஜாவை பார்த்தேன், உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். என்னை அழைத்தாரா? ஆமா. புறப்படு. எங்கடா பொண்டாட்டி? நான் போய் வர சொல்லி விட்டேங்க. வர சொல்லி விட்டியா? வர சொல்லி விட்டேன். முன்னாடி போடி நான் வர்றேன் அப்படின்னாங்க. ஓஹோ, அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியா? எப்பொழுது வருவார் என்று விளைவித்துக் கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறேன். அதனாலே மனைவியாக மற்றவள் வருவது போல் எனக்கு சத்தமாக கேட்கிறது. கண்ணே தேவி.
எப்படி எப்படி தங்களுடைய திவ்ய ஒரு பாதங்களுக்கு மல்லிகை முல்லை மற்ற மறிக்குள்ளது பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான வாசனாதி படைகளுக்கு பன்னிரால் பாதங்களுக்கு பட்டாடு எடுத்து பாதாரம் உனக்கு ஆதாரமாக வணக்கம். அப்படியா என்னுடைய வாதத்தை விழுந்ததானே எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டும் தெரியுமா? என்னுடைய வாதத்தை வெளியாலே பள்ளியை முல்லை கோஜ வந்தாலே இருவாச்சின்னு சொல்லக்கூடிய பலவிதமான வரங்களை கொண்டு வந்து என்னுடைய வாதத்தை வெளியால் நீ வாழ்ந்திருப்பாய் கோடிகாலம் இருந்தாலும் வையகத்தில் வாழ்ந்திருப்பாய் கோடிகாலம் என்றால் கோடான கோடிகாலம் வாழ்ந்திருப்பேன். என்ன கூப்பிட்டுக்கிறீங்களே எதற்காக என்னை அழைத்தீர்கள் என்ன விஷயம்? கண்ணதேவி வசந்தல கவனிக்கிறேன். இன்றைய தினத்திலே ஆமா என்ன கூப்பிட்டீங்களே என்ன விஷயம்? செய்து பலாண்டு காலமாகிறது. பிள்ளை இல்லாத மாவி வெறும்பாவி மனிதன் இல்லாத மாவி மாபாவி என்று பார்ப்போர் நம்ம இந்த நாட்டிலே ஏசுகின்றார். ஆமா அப்படியாப்பட்ட வாழ்வாயத்தை இன்றைய தினம் வரப்போவது கிடையாது. அதற்காக ஒரு முடிவு செய்திருக்கிறீர்களா? ஆமா என்னங்க முடிவு? இதோ இன்றைய தினமாக காசி யாத்திரைக்கு சென்று நான் செய்த பாவமோ நம்முடைய முன்னோர் செய்த பாவமோ என்று தெரியவில்லை. அந்த பாவத்தை கழிப்பதற்காக காசி யாத்திரை போய் வருகிறேன். தன்னை அழைத்து ஒரு வாய்வார்த்தை சொல்லிவிட்டு பிறகு போகலாம் என்று தனியார் அழைத்திருக்கிறேன். அப்படியா? ஆமா
ஏதோ நாம் செய்த பாவமோ முன்னோர்கள் செய்த பாவமோ தெரியவில்லை. அதனாலே கர்மத்தை துடைப்பதற்கு காசிக்கு போகணும்னு சொல்லுவாங்க. காசியிலே சென்று கங்கையிலே நீராடி வந்தால் நாம் செய்த பாவ வினைகள் அத்தனையுமே நம்மை விட்டு விலகும். அந்த பாவ வினைகள் விலகினால் ஒருவேளை நமக்கு அதனாலே காசிக்கு நாம போக வேண்டும். ஆமா, அவ்வளவுதானே. அதனாலே காசிக்கு போவதாக இருந்தாலும் நாமளும் நாட்டை ஆளக்கூடிய ஒரு மகாராஜா ஒரு மகாராணி. இந்த நாட்டு மக்கள் நம்மை நாடுதான் இருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு ஒரு குறை என்றால் அதை தீர்த்து வைப்பது மன்னனுடைய கடமை. குடிமக்களுக்கு ஒரு குறை என்றால் அதை தீர்த்து வைப்பது கொற்றவர் உங்களுடைய கடமை. நாமளே இந்த நாட்டை விட்டு நாம காசி யாத்திரைக்கு போயிட்டோம்னா இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் யார்தான் பார்த்துக் கொள்வார்கள் சாமி. இதோ நமக்கு பக்க மந்திரியாக இருக்கக்கூடிய மகனுக்கு மகளாகவோ மந்திரிக்கு மந்திரியாகவோ சேனாதிபதிக்கு சேனாதிபதியாக இருக்கக்கூடிய யாரு சிறுதொண்டன் இருக்கிறார் அல்லவா? நம்மளுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுதொண்டனிடம் நம்முடைய ஒப்படைப்பானது கொடுத்து விட்டு பிறகு நாம் போக வேண்டும். ஓஹோ, சிறுதொண்டனுக்கு சேனாதிபதி பட்டமானது கட்டி நாம் வரும் வரைக்கும் இந்த நாட்டை அவர் வந்து பார்த்து சொல்லணும். நாட்டிலே மற்ற யாரையும் நம்மளால நம்ப முடியாது. அப்படி இருக்கும் பொழுது சிறுதண்ட ஒருத்த மட்டும்தான் நாம் சொல்வார்த்தை கேட்டு ஒழுங்காக இருக்கக்கூடியவன். எந்த ஒரு பழக்கம் தீய பழக்கம் அவனிடம் கிடையாது. அவன் வந்த பிறகுதான் நம்ம நாடே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆமா, அதனால உடனடியாக சிறுதொண்டனை அழைத்து அவளை வாய்வார்த்து செல்லிவிட்டு அவளுக்கு சேனாதிபதி வட்டத்தை கட்டிவிட்டு பிறகு நாம் போக வேண்டும். அதனாலே உடனடியாக சென்று சிறுதொண்டனை அழைத்துக் கொண்டு வா. என்னுடைய கணவருக்கு பக்கபல மந்திரியாக இருக்கக்கூடிய யாரு அந்த சிறுதொண்டன். அந்த சிறுதொண்டனை நாங்கள் மகாராஜா மகாராணி அழைத்தோம் என்று சீக்கிரமாக அழைத்து கொண்டு வா. அப்படியா? பக்தனாகிய மந்திரியாகிய யார் சிறுதொண்டனை அழைக்க இப்பொழுது சிறுதொண்ட பக்தர் சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால் அறியலாம்.
சத்தம் ஐயா, வந்துருவாங்களா? இல்ல உன்னை கூப்பிடவே இல்லை விடமாட்டாரு. அடே சேனாதிபதிகளா, மைக் இருக்கிறா இல்லையாண்ணா? மைக் இல்லைங்களா? நம்ம ஒன்னும் வேலைக்கு அடே சேனாதிபதிகளா, அடேதாங்க அடே காவலாளிகளா, அடேதாங்க மந்திரி பிரதகாவியா, அடேதாங்க மந்திரி மருதமத்து, கொடாயில குத்து மகாராஜ் கொடாயில குத்துறான். தம்பி வெட்டி